விசில் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் தீபிகா நடராஜன். நம்ம தொடர்ந்து தமிழக அரசியல் வரலாறை பற்றி நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்கோம். அதை பற்றி தான் ஒரு முக்கியமான விஷயத்த இன்றைக்கும் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட 2 கேள்வி கேட்க போகிறேன். உங்களால் சரியாக பதில் சொல்ல முடியுதான்னு பாருங்கள். முதல்ல தமிழ்நாட்டில் மதிய உணவு திட்டத்தை தொடங்கி வச்சது யார்? எம்ஜிஆர். காமராஜர். ரெண்டுமே தப்பு. சரி, அதை விடுங்க. இப்போ சொல்கிறாங்கல்ல திராவிட மாடல் அரசு அப்படின்னு. அவங்களுக்கு முன்னோடியாக இருந்த சுயமரியாதை திட்டத்தை தொடங்கி வச்சது யார்? பெரியாரா? ரெண்டுமே தப்பு. இது 2 பற்றியும் தெரிஞ்சுக்கணுன்னா தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள். நம்ம கடந்த அத்தியாயத்தில் அன்னி பெசன்ட் அம்மையார் எப்படி தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க, அவங்களுக்கு எப்படி மதப்பற்று உண்டாச்சு, அதன் மூலமாக அவங்க எப்படி காங்கிரஸில் சேர்ந்தாங்க, அதன் பிறகு அவங்க என்னவெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப டீட்டெயில்டாக பார்த்தோம். இது எல்லாமே நடேச முதலியார் தொடர்ந்து கவனிச்சுக்கிட்டே வராரு. என்னடா இது, பிராமணர்களோட ஆதிக்கத்துக்கு எதிராக நம்ம ஒரு விஷயத்த முன்னெடுத்தா திடீர்னு எங்கேயோ அன்னி பெசன்ட் அம்மையார் வராங்க, அவங்களோட தலைமையில் பிராமணர்கள் எல்லாமே மறுபடியும் அணிதிரள்றாங்க, மறுபடியும் இவங்க ஏதாவது ஒரு ஆதிக்கத்தை நம்ம மேலே கட்டவிழ்த்து விட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு சரி, எதுவாக இருந்தாலும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதை முனையிலே கிள்ளி எரிஞ்சிடணும் அப்படின்னு முடிவு பண்ணி தமிழ்நாட்டோட 2 முக்கியமான ஆளுமைகளை அவர் சந்திக்கிறாரு. அதில் ஒருத்தர் தான் சர்பிட்டி தியாகராயர், இன்னொருத்தர் டிஎம் நாயர். இவங்க 2 பேரை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த சர்பிட்டி தியாகராயர், இந்த பேரை நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். சென்னையில் டி நகர் இருக்குது, ரிப்பன் பில்டிங் முன்னாடி தியாகராயரோட சிலை இருக்குது, இவ்வளவு ஏன் தியாகராயர் கல்லூரி கூட இருக்குது. இப்படியெல்லாம் ஒரு பேரை வைக்கிற அளவுக்கு அவர் தமிழ்நாட்டில் என்ன பண்ணார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இந்த சர்பிட்டி தியாகராயர் ஆரம்ப காலகட்டத்தில் காங்கிரஸ் கட்சியில் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருந்தார். காங்கிரஸ் கட்சியில் நிலவக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை பொறுத்துக்க முடியாமல் இந்த கட்சியிலேருந்து அவர் வெளியே வராரு. வெளியே வந்த உடனே 1916 சுயமரியாதை இயக்கம் அப்படின்னு ஒன்று தொடங்குறாரு. ஆக பெரியாருக்கு முன்னாடியே தமிழ்நாட்டில் சர்பிட்டி தியாகராயர் தான் முதல்ல சுயமரியாதை இயக்கத்தை தொடங்குறாரு. சரி, சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினவர் அப்படிங்கிறதால இவர் கண்டிப்பாக கடவுள் மேலே பயங்கரமான கோபம் உள்ள ஒரு ஆளாக இருப்பார் அப்படின்னு தான் நினைக்கிறீங்க. அதெல்லாம் இல்லைங்க. இவருக்கு கடவுள் மேலேயும் கூட நம்பிக்கை இருந்தது. இதோட எக்ஸ்ட்ரீம் என்ன அப்படின்னா, மயிலாப்பூரில் இருக்க பார்த்தசாரதி கோயிலில் அப்போ திருப்பணிகள் நடந்துக்கிட்டு இருக்கு. அவங்களுக்கு உதவுறதுக்காக இவர் அந்த காலத்திலேயே ஒரு 10,000 ரூபாய் பணம் கொடுத்து அந்த கோயிலுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நல்லபடியாக செஞ்சு கொடுக்குறாரு. கோயிலில் அன்றைக்கி கும்பாபிஷேகம். சரி, கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி இவரை போனால் அங்கே இருக்கக்கூடிய பிராமணர்கள் இவரை இல்லை நீ கோயிலுக்கு மேலேயெல்லாம் வரக்கூடாது, நீ எங்கே இருக்கியோ அங்கேயே இருந்து கும்பிடு அப்படின்னு சொல்லி தடுத்துட்டாங்க. அவருக்கு ஒரே அதிர்ச்சியாக போயிடுச்சு. என்னடா இது, நம்மளோட தெய்வத்துக்காக இவ்வளோ பணம் செலவு பண்ணுறோம், இந்த ஐயர்கள்லாம் சேர்ந்து நம்மளை கோயில் கோபுரத்தில் ஏற விட மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் சென்னையில் இருக்கக்கூடிய நிறைய கோயில்களுக்கு அப்போ தேவையான எல்லா உதவிகளையுமே அவர் பண்ணி கொடுத்துட்டு இருந்தார். நான் ஏற்கனவே சொன்னேன்ல, மதிய உணவு திட்டம். சென்னையில் முதல்ல மதிய உணவு திட்டத்தை தொடங்கி வச்சவர் சர்பிட்டி தியாகராயர் தான். இவர் பொறுப்பில் இருக்கும்போது தன்னோட சொந்த செலவில் அரசு பள்ளி மாணவர்களுக்கெல்லாம் இலவசமாக மதிய உணவு கொடுக்குறாரு. இது மாதிரி தியாகராயர் நம்ம மக்களுக்காக நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணதால தான் இன்றைக்கும் கூட நம்மளால் தியாகராயரை நினைவு வச்சுக்க முடியுது. நான் முன்னவே சொன்னேன்ல, தியாகராயரை சந்தித்த கையோட நடேச முதலியார் இன்னொரு நபரை போய் சந்திக்கிறாரு. அவர் யாருன்னா டிஎம் நாயர். இந்த டிஎம் நாயரும் கூட காங்கிரஸில் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருந்த நபர் தான். பிறகு காங்கிரஸில் இருக்கக்கூடிய அந்த சாதி ஆதிக்கத்தை தாங்கிக்க முடியாமல் காங்கிரஸ்லேருந்து வெளியே வந்துட்டார். இவர் காங்கிரஸில் இருந்த சமயத்தில் சென்னை நகரோட மேயராக 12 வருஷங்கள் இவர் பதவியில் இருந்திருக்காரு. இந்த டிஎம் நாயர் இருக்காருல்ல, அவருக்கு பிரெஞ்சு புரட்சியின் மீது பயங்கர ஈடுபாடு உண்டு. பிரான்ஸில் பிரெஞ்சு புரட்சி நடக்கிறதுக்கு முன்னாடி பிரபுக்களோட ஆதிக்கம் ரொம்ப மோசமான அளவில் எளிய மக்களின் மேலே இருந்தது. இங்கே எப்படி பிராமணர்களோட ஆதிக்கமோ அதே மாதிரி பிரான்ஸில் பிரபுக்களோட ஆதிக்கம். அவ்வளவுதான், 2க்குமே வித்தியாசம். எந்த அளவுக்கு இந்த பிரபுக்கள் எளிய மக்கள் மேலே ஆதிக்கம் செலுத்தினாங்க அப்படின்னா, அங்கே எல்லாமே பிரபுக்களுக்கு மட்டும்தான், பிரபுக்கள் அல்லாதவர்களுக்கு அப்படின்னு அந்த நாட்டில் எந்த உரிமையுமே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய பள்ளிகளை நடத்துறது பிரபுக்களாக இருப்பாங்க, அங்கே இருக்கக்கூடிய பள்ளிகளில் படிக்கக்கூடியது பிரபுக்களோட குழந்தைகளாக இருப்பாங்க, மற்ற யாரும் அங்கே இருக்க பள்ளிகளில் படிக்க முடியாது. சரி, ஏன் படிக்க முடியாது அப்படின்னு கேட்டால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பிரபுக்களை போல அறிவும் ஆற்றலும் சாதாரண மக்களுக்கு கிடையாது, அதனால உங்களுக்கு கல்வி கிடையாது, நீங்கள் படித்தாலும் கூட உங்களால் அரசு அதிகாரத்துக்கு வர முடியாது, ஏன்னா பிரபுக்களால் மட்டும்தான் ஒரு நாட்டை நல்லபடியாக ஆட்சி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, அந்த அளவுக்கு பிரபுக்கள் கிட்ட என்னடா இருக்குது அப்படின்னு கேட்டால் அவங்க சொன்னாங்க, கடவுளின்
கடவுளின் கடாட்சம் உள்ளவர்கள் மட்டும்தான் பிரபுக்களாக பிறக்க முடியும். இந்த பிரபுக்கள் அல்லாத மக்கள் எல்லாருமே வந்து கீழ்குலத்தோர். பிரபுக்களோட நல்வாழ்வுக்காக தான் கடவுள் பிரபுக்கள் அல்லாத மக்களை எல்லாம் படைச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய இந்த பிரபுக்கள் அல்லாத மக்கள் வந்து இதை பார்த்துட்டே இருக்காங்க. அவங்களால இதை டாலரேட்டே பண்ண முடியாத ஒரு சூழல் வருது. அப்போ அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு கட்சியை வந்து கட்டமைக்கிறாங்க, பிரபுக்கள் அல்லாதோர் கட்சி. இந்த கட்சிக்குள்ள பிரபுக்கள் ஒருத்தருக்கு கூட இடம் கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு பண்றாங்க. இந்த பிரபுக்கள் அல்லாத மக்களோட நலனுக்காக வேலை செய்யறாங்க. ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் பிரபுக்கள் கையில இருந்து ஆட்சியை பிடுங்குறாங்க. மக்கள் ஆட்சி பிரான்ஸுக்கு வருது. அதை தான் நம்ம பிரெஞ்சு புரட்சி அப்படின்னு சொல்றோம். இந்த பிரெஞ்சு புரட்சியின் மேலையும் இந்த பிரபுக்கள் அல்லாத கட்சி அதோட கொள்கைகள் இதன் மேலையெல்லாம் டிஎம் நாயருக்கு வந்து பயங்கர ஈர்ப்பு. இது மாதிரி ஒன்று நம்ம நாட்டில் நடந்தால் மட்டும்தான் இந்த பிராமணர்களோட ஆதிக்கத்தை வந்து நம்மளால ஒழிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்படுறாரு. ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இந்த பிரபுக்கள் அல்லாதோர் கட்சியோடைய தலைவரான ஜார்ஜஸ் கிளமென்சோ அப்படின்னா டிஎம் நாயருக்கு வந்து ரொம்ப உயிர். அவர் வந்து 1880 வந்து லா ஜஸ்டிஸ் அப்படிங்கிற பத்திரிகையை வந்து தொடங்குறாரு. அதை பார்த்து தான் பின்னாடி இங்கே உருவாகிற கட்சிக்கு வந்து ஜஸ்டிஸ் கட்சி அப்படின்னு சொல்லி பெயர் வைக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து பிரெஞ்சு புரட்சியை கண்டு பயங்கரமாக இன்ஸ்பயர் ஆகியிருக்க இந்த டிஎம் நாயரை தான் போய் நடேச முதலியார் சந்திக்கிறாரு. சந்திச்சுட்டு ரெண்டு பேர்கிட்டையுமே சொல்றாரு, இங்க பாருங்க, இங்க பிராமணர்களோட ஆதிக்கம் திரும்பவும் அதிகமாக போகுது. நம்மளாலையும் கூட நம்ம மக்கள் கிட்ட பெரிய அளவு மாற்றத்தை ஏற்படுத்த முடியல. ஒண்ணு பண்ணுவோம், நம்ம எல்லாரும் சேர்ந்து இன்னும் கொஞ்சம் சிறப்பா வேலை செய்யலாம், எல்லாரும் பேசலாம் வாங்க. நீங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு நல்ல தலைவர்கள், நல்ல செயல் வீரர்கள். நீங்கள் ரெண்டு பேருமே திரும்ப ஒன்றா எங்களுக்காக வேலை செய்யுங்க, எங்கள் கூட வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லி நடேச முதலியார் வந்து சர்பிட்டி தியாகராயரையும் டிஎம் நாயரையும் வந்து கூப்பிடுறாரு. இவங்க எல்லாரும் பேசி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இவங்க எடுக்கிற முதல் முடிவு என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரு பத்திரிகையை தொடங்குவோம். ஏன்னா அந்த பத்திரிகையின் மூலமாக இங்கே என்னெல்லாம் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத நாடு முழுக்க கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரிகை தொடங்குறாங்க. அந்த பத்திரிகை தமிழில் மட்டும் இல்லாமல் தெலுங்குலையும் ஆங்கிலத்திலையும் வந்து வெளிவருது. தென்னிந்திய மக்கள் சங்கம் அதுதான் இந்த 3 பத்திரிகைகளையுமே வந்து நிர்வகிக்க போகுது அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. அவங்களோட அடுத்த திட்டம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே நம்ம கிட்ட சென்னை திராவிடர் சங்கம் இருக்குது. ஆனால் அதன் பிறகு நம்மளோட எதிரிகளும் அதிகமாயிட்டாங்க. இப்போ நமக்கு புதிய தலைவர்களும் கூட வந்துட்டாங்க. அதால் வந்து நம்ம இதை வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் யோசித்து இதுக்கு வேறு பேர் வைக்கலாம், நம்மளோட கொள்கைகளில் சில மாற்றங்களை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படிங்கிற அமைப்பை வந்து இவங்க ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பித்தோடனே அதோடைய கூட்டு நிறுவனர்களாக சர்பிட்டி தியாகராயரையும் டிஎம் நாயரையும் வந்து நிர்வகிக்கிறாங்க. நியமிச்ச அப்புறமா டிஎம் நாயருக்கு தான் இந்த கட்சியோட கொள்கைகளை சட்டத்திட்டங்களை வகுக்கிற அந்த உரிமையை கொடுக்குறாங்க. அவருக்கு ஏற்கனவே வந்து பிரபுக்கள் அல்லாத கட்சியின் மேலே பயங்கர ஈடுபாடு இல்லையா, அவர் வந்து ஒரு கொள்கை அறிக்கையை உருவாக்குறாரு. அது அப்படியே டிக்டோ வந்து பிரபுக்கள் அல்லாதோர் கட்சியோட கொள்கை அறிக்கை எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இருக்குது. தமிழக அரசியல் வரலாறுல ரொம்ப முக்கியமான ஒரு கொள்கை அறிக்கையாக அது இன்னைக்கு வரைக்கும் பேசப்பட்டுட்டு இருக்கு. அது என்னென்னு தெரிஞ்சுக்க அடுத்த வீடியோ பாருங்கள். நன்றி.